சமஸ்கிருதம் படின்னு சொல்லவே இல்லையே. ஹிந்தி படி, சமஸ்கிருதம் 24 லாங்குவேஜில் எது வேணால் படின்றாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அனதர் லாங்குவேஜ் தானே சொல்கிறாங்க. அப்படி சொல்லலை. நான் படிச்சு காமிக்கிட்டுங்களா? இல்லை 21 இப்போ அனதர் லாங்குவேஜ் மீன்ஸ் என்ன? மூன்றாவது மொழிங்கிறது என்ன? அப்படி இல்லை. வெளியில் வந்து அமைச்சருங்க பிஜேபிக்காரங்க பேட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் ரைட்டிங்கில் என்ன இருக்குன்றதான் எனக்கு முக்கியம். இப்போ அவங்க சொல்கிறது ரைட்டிங்கில் வந்திருக்கா? ரைட்டிங்கில் வரல. ரைட்டிங்கில் என்ன இருக்கு? Sanskrit will thus be offered at all levels of school and higher education as an important enriching option for students, including as an option in the 3 language formula. நீங்கள் வந்து நீங்கள் ஆப்ஷன் கொடுக்குறது சான்ஸ்கிரிட் தான் கொடுக்கணும். அதே மாதிரி சான்ஸ்கிரிட் வில் thus be offered அப்படின்னு சொல்லியாச்சு. கம்பல்சரி நீங்கள் சமஸ்கிருதத்தை ஒரு மொழியாக நீங்கள் வைக்க வேண்டும் சொல்லிட்டாங்க. இதில் வந்து 22 மொழிகளில் எதனா ஒரு மொழி நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு இதில் ரைட்டிங்கில் கிடையாது. அதே மாதிரி தாய்மொழி நீங்கள் வந்து மதர் லாங்குவேஜ் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கீங்க. மதர் லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தேசிய கல்விக் கொள்கையில் அப்படின்னு வெளியில் பேசப்படுகிறது. ரைட்டிங்கில் என்ன இருக்குது? 4.11 4வது சாப்டரில் 11வது பேராகிராஃபில் தாய்மொழி பற்றி இவங்க டீல் பண்ணுறாங்க. தாய்மொழி wherever possible the medium of instruction until at least grade 5 but preferably till grade 8. அதாவது முடிந்த வரைக்கும் 5வது வரைக்குமோ ஒரு 8வது வரைக்குமோ தாய்மொழியை நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க.